வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முறையில் சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா க்ரீமியாக திக்காக கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்க கிடையாது, வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். கட்டிகள் இல்லாத போல் கலந்துட்டு அதுக்கப்புறமா இது போல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டு போயிடும். பாருங்கள், இது போல் விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா ஸ்மூத்தான ஒரு மிக்சர் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஓரமாக ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்கான பதம் வந்துருச்சு, போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு போட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். பாருங்கள், இது போல் திக்காக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோங்க. இது போல் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக கிடைக்குங்க. இப்போ இதையும் நல்லா வந்துட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பியும் அதே கண்டெய்னரில் சேர்த்துட்டு திருப்ப ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற ப்ரொசீஜர் வந்துட்டு நீங்கள் 1 அல்லது 2 டைம் கூட செஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லாவே ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணால் நமக்கு சூப்பரான சுவையான சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.